ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க. நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. சத்தம் போடக்கூடாது. பூவா வந்துட்டு வெளியில் ஓட்டுறாங்க. இப்போ சரியான வெயிலாக இருக்குதுங்க. அதனால் பூவை ஓடி ஓடி போகிறோம். அதனால் நான் மடியில் வச்சுக்கிட்டே நான் வந்துட்டு பேசுகிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கணும்னா, இன்றைக்கி வந்துட்டு நேற்று ஒரு ஈவினிங் விளாக் எடுத்தாங்க. அந்த விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியலை, கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி புனிதா சிஸ்டர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்களின் பீகார் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கு தான். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே போய் பாருங்கள் அவங்க சேனலில். தமிழ்களின் பீகார் அந்த சேனல் தெரியாதவங்க தயவு செஞ்சு அந்த சேனலை போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களெல்லாம் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி ஃபேமிலிக்குள்ளே கடன் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, தங்கச்சியோட ஹஸ்பண்டு புனிதாவோட மாமா. அவங்க என்னாச்சுன்னா மன உளைச்சலில் அதிக கடன் இருந்தால் எல்லாருமே சரிங்க அந்த அளவுக்கு சூசைட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. கடன் பண்ண தாங்காமல் டெய்லி வந்து கடன் வந்து கேட்டு எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க. நானுமே கண்கூடாக பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் என்ன சூசைட் பண்ணி செத்துருக்குறாங்க. இந்த நிலமை ஒரு உயிர் போயிடக்கூடாதுங்க. அதை தான் அவங்க வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் இருந்தாலுமே அந்த ஃபேமிலி அவங்க தங்கச்சி தான். 2 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தை வந்து சொல்லியிருக்காங்க ஹேண்டிகேப்ட்னு, ஒரு குழந்தை நல்லா இருக்குது. இந்த 2 பேருமே வச்சு அவங்க மெயின்டைன் பண்ண அவங்க தங்கச்சி பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க தங்கச்சிக்குமே இப்போ உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அப்போ யார் பார்த்துக்கிடுவா? அப்போ கடன் இன்னும் அதிகமாக தானே வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபாரின் வேறு போயிருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்துட்டு அவங்க கடன் தான் வாங்கியிருக்கான். கடன் மேலே கடன் அதிகமாகி அவங்க தங்கச்சியுமே வந்துட்டு அந்தமாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆளாயிடக்கூடாது அப்படின்னு புனிதா சிஸ்டர் வந்துட்டு ரொம்ப அழுது கேட்டிருக்காங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றணும். இப்போ ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஏதோ ஓரளவுக்கு கடன் குறையுமில்ல, கொஞ்சம் அவங்க தங்கச்சி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கஷ்டப்படுறது அந்த சூசைட் போகிற அந்த தாட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வாழ்கிற நினப்பு வருங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் முடிஞ்சதை உதவி பண்ணுவோம். உதவி பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக இது வந்துட்டு 7 ஜென்மத்துக்கு புண்ணியத்தை தாங்க தரும். நம்ம பண்ணுற தானமும் தர்மமும் நம்ம விட்டு போகாதுங்க. நம்ம என்ன பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு அது வரும். 1 ரூபா செஞ்சாலுமே அது நமக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நல்லது தான் தருவார். நம்ம பண்ணுற எந்த ஒரு உதவியுமே சரி நமக்கு புண்ணியத்தை தான் தரும். உங்களுக்குமே கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நீங்கள் உதவி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். மனசு திருப்தியாக இருக்கும். நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு மனசு திருப்தியாக இருக்கும். கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அவங்க குடும்பமும் நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும். முடிஞ்சதை அது எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, கொடுங்க. எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல. அதுதாங்க நான் ரொம்ப நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உதவி பண்ணுங்கன்னு நம்புகிறேன். தமிழ்களின் பீகார் அவங்க சேனலை வந்துட்டு போய் பாருங்கள். அவங்க எப்படி வீடியோ போட்டிருக்காங்கிறதையும் பாருங்கள். அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணால் அவங்களுக்கு ஏதோ கிடைக்கிற வருமானத்தில் அவங்க தங்கச்சி ஃபேமிலியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதுக்குமே நான் சொல்கிறேன், புனிதா சிஸ்டர் நல்லா இருப்பாங்க. புனிதா சிஸ்டர் ஃபேமிலி நல்லாயிருக்கும். ஏன்னா எதையுமே அவங்களுக்குன்னு அவங்க பண்ணிக்கல, அவங்க ஃபேமிலிக்காக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுவே அவங்களுக்கு புண்ணியத்தை தான் தரும். கண்டிப்பாக புனிதா சிஸ்டர் நீங்கள் நல்லா இருப்பீங்க. நாங்கள் கடவுளை கண்டிப்பாக உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஸ்கேனர் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்கேனரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கேனர் கிளியராக தாங்க இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்க ஸ்கேனரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணலாம். புனிதா சிஸ்டரோட வீடியோ வந்துட்டு அந்த வீடியோ சேனலே ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ குறிப்பிட்டு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்கேனர் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃபோன் நம்பருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கமெண்ட்டில் ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்க. இப்போ உதவி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே நல்லவங்க, கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க, அதுக்குள்ள நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் போகிறோங்க, ட்ரெஸ் தைக்க போகிறோங்க. அந்த கடையில் உள்ளவங்க இன்றைக்கி வர்றாங்களாம். ஃபோன் பண்ணிவிட்டு போகிறோம். போன டைம் ஃபோன் பண்ணாமல் போயாச்சு. ஃபோன் நம்பர் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். மணி 4 மணி ஆயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போது எத்தனை மணின்னு தெரில. இப்போ தாங்க வெயில் லைட்டாக காட்டுது. காலையிலேருந்து மழைங்க.
நடந்து போகிறோமா, அதனால் வந்துட்டு நம்ம சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க வண்டி வாங்கிக்கோ அப்படின்னுட்டு. வண்டி வாங்கிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வண்டியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது, பார்த்துக்கலாம் பிறகு. இங்கே பாருங்கள் பாட்டியை பாருங்கள், இங்கே உள்ள பாட்டியை மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது என்னென்னு தெரில, ஆடு மிச்சிட்ருக்காங்க இந்த வயலில். இதுக்குள்ளார இந்த வயலில் தாங்க ஆடு மேய்க்கிறாங்க. இந்த வயலில் இல்லை, கிரவுண்டு. இந்த சைடு எல்லாமே ஆற்றுக்கு போகிறாங்கங்க தண்ணி எடுக்க. லாஸ்ட்டுங்க சிவனுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால போன சண்டே. அதேமாதிரி சண்டே போவாங்க. இந்த சண்டே லாஸ்ட்டும். இந்த மாதம் இந்த சண்டே முடியுது. வராங்க பாருங்க தண்ணி எடுத்துட்டு. டிஜே போட்டுட்டு நல்லா ஜாலியாக போகிறாங்க. ஜாலின்னு சொல்லக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுட்டு நடந்து போகணுங்க கோயிலுக்கு. நாங்களுமே கடைக்கு வந்துட்டோம். தச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைக்கு வெளியிலாம் உட்காந்துட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள் போகிறத வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. வயசானவங்க வரையும் போகிறாங்கங்க. எவ்வளோ தூரம் நம்ம நடக்கணும். அப்புறம் குழந்த, சின்ன குழந்தை 10 வயசு, அது வரையும் நடந்து போகுதுங்க. ஆட்டோவில் போகிற வீடியோ நம்ம எடுத்தேன். வந்து இங்கே இறங்கிட்டோம். ஏன்னா ஆட்டோவில் வந்துட்டு இடையில ஆட்டோ வந்துச்சு. ஆட்டோக்காரர் கேட்டார் எது வர போகணும், இறங்கி ஏறிக்கங்கன்னாரு. நாங்கள் 2 பேருமே ஏறிட்டோம். காசு கொடுத்ததுக்கு வேண்டான்ட்டாங்க. பரவாயில்லைங்க, ஒடிசாவில் உள்ளவங்களும் நல்ல மனசு இருக்குதுங்க. ஒரு சில பேருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஏறுங்க, கொண்டு வந்து விடுறோம் அப்படிங்கிறாங்களாம். பரவாயில்ல, குட். இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, ஒடிசாவில் எல்லாருமே இருந்தாங்கன்னா, ஒடிசாவில் நம்ம தமிழ்நாடு மாதிரி முன்னாடி வந்து இருக்குங்க. இப்போ பின்னாடி மாநிலமாக இருக்குது ஒடிசா. ஏய் பூவா, பிஸ்கட் சாப்பிடு, பிஸ்கட் சாப்பிடு. பூவால பூவாவா ஜுவாவா? ஜுவா பூவா? பூவானா பையன், ஜுவானா பொண்ணு, பாப்பாவான். பிஸ்கட் தான் எனக்கு. பிஸ்கட் தே. எங்கள் அண்ணங்க பூவாட்டை இப்படிதான் கேட்பாங்க. தே குழந்தைங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் மாதிரி பேசுவாங்க இல்லைங்க, அது மாதிரிலாம் இங்கே பேசுவாங்க. இல்ல ஓப்பன் நாய் மம்மி மட மாமா பட்டிக்கோரா. என் பூவா மாதிரி இருந்துச்சுங்க. டாட்டா பாபாய். உங்கள் வீடாடா இது? எங்கே வரணும் மக்களம்மா? மங்கோடா இங்க. ஆமாங்க, இங்க பாருங்க. உண்மையில பரவாயில்லைங்க. நான் ஆட்டோவில் வந்தது என்னால் நடக்க முடியாமல் வந்தேன். ஏன்னா நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் போனேன். போகும்போதே நடக்க முடியல சாப்பிட்டுட்டு. அங்கே போன உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு புக்குனிக்கு தைக்கிறதுக்கு. இந்த ரோடு பாருங்க, ரோடு நாஸ்தி. टेम्पू कमी गला रोड சூப்பர் டெம்போ. இங்கே இருக்க பூவை பாருங்க. இங்கே சைடு ஃபுல்லாக இந்த பூ தாங்க. இந்த ஊர் ஃபுல்லாக நிறையா இருக்குதுங்க. இந்த வீடு இப்போ கட்டின வீடுங்க. அழகாக தொடச்சி வைக்கிறாங்க பாருங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பூவா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம்.
இங்கே பாருங்க எங்கள் அண்ணி தூக்கி வச்சுட்டு இருக்கேன். என்ன அடிக்க போறோம் நாங்க? என்ன அடிப்பியா? என்ன குண்ணி? குன்னிமங்கோடா புவாக்கு ஜுரம் மேலையா? ஆமாண்டா குரங்கு இருக்கும். ବାପା ଝାଡି ଦିଅନ୍ତି କାରଣ କାଲି ଯିବ ମେଡିକାଲ। ବାପା ଝାଡି ଦିଅନ୍ତୁ। ଥଣ୍ଡା ଥଣ୍ଡା ଇଏ ଚିକୁଛି। ବାପା ଝାଡି ଦିଅନ୍ତି ସନ୍ଧ୍ୟାରେ। இங்க வாடி. நானும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். அப்பாவும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. பூவாக்கு ஜுரங்க 2 நாள் ஜுரம், செம்மையாக ஜுரம். நான் வந்து சிரப் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன் ஹாஸ்பிட்டல் போல். இப்போ வெளியில் வந்து பசங்க வந்து இந்த டீஜை போட்டு ஆடிட்டு இருக்காங்களாம். கூப்பிட்றோம். சரி வா போகலாம், வாங்க போகலாம். போகலாமா? சரி. நாம சத்தம் போடுவாங்க. அப்போ வர சாமி கும்பிட்டுருக்காங்க. நம்ம போயிடலாங்க. வா போகலாம். என்ன தும்முறா? மணி என்னன்னு சொல்லுங்க. இப்ப மணி 6:30 மணிங்க. எங்க இருக்காங்க பசங்க? எங்கடா இருக்காங்க பசங்க? இருக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்கங்க. இல்லைங்க போ, என்ன சொல்லலாம் போவ? நாய் நாய் இல்லை, யாருமே இல்லைங்க. பாருங்க இருட்டாக தாங்க இருக்கு. துளசி அம்மா கும்பிட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, இங்கே தீபமெல்லாம் போட மாட்டாங்க, திருநூல் தாங்க வச்சு. நாய் படுத்துருக்குங்க மண் மேலே. இல்லை பசங்க இல்லை, போகலாமா? இல்லடி, யார் இருக்கிறாங்க? அப்போ போன் அடிக்குதாடி. ஸ்வைன் ஃபோன் பண்ணாங்க. அதான் வீடியோ கால் தான் பேசிகிட்ருக்கோம். ஸ்வைன்கிட்ட பேசி எத்தனை நாள்னு எனக்கு தெரியலைங்க. ஸ்வைன் வந்துட்டு தமிழ்நாடு இங்கேருந்து போனாங்கல்ல, அன்னையிலேருந்து நான் பேசுகிறேங்க. 2 நாளாக தான் நான் பேசுகிறேன். நான் மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்துட்டு பாதி காரணம் ஸ்வைனு கூடங்க. பாதி காரணம் ஸ்வைனுமே, மீதி காரணம் அவங்க ஃபேமிலி. 2 நாளாக தான் பேசுகிறேன். இந்த 2 நாளாக கூட நான் பேசியிருக்க மாட்டேன். பூவாவுக்கு ஜுரம் வந்துருச்சுங்க. அதுக்காக தான் நான் அந்த ஸ்வைன்கிட்ட பேசுகிறேன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சாக்கு வச்சு ஸ்வைன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் கூட. போங்கடா அந்தண்ட என்ன டீ போடுறாங்க. பெரிய பாத்திரத்தில் போடலாம் இல்லை, எப்படி கொதிக்கும்? ராத்திரிக்கு பிட்டா பூவாக்கு. எப்பா என்ன வேணுமா? நாய் பசங்க நாய். முண்டமா இருக்கு. நான் ஒடிசா சீரியலும் பார்ப்பேங்க அப்பப்பைக்கு. நல்லா இருக்குதுங்க. எனக்கு புரியலைனாலும் செய்கையில் புரிஞ்சுக்கிடுவேன். கூப்பிடு, நான் ஆட்டுக்குட்டி கூப்பிடு. பூவாங்க போகணும்னு அழுகுறாங்க. அங்கே யாருமே இல்லைங்க. யார் இருக்காங்க பாரு. ஆட்டுக்குட்டி தான் நிற்கிது. கம்மியா வச்சுட்டு போயிடலாம். பூவாவுக்கு 2 நாளாக ஜுரமாக இருந்துச்சா. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ மந்திரம் சொல்லி ஊதுவாங்கங்க. ஆனால் சரியாயிடும். ஏதாவது ஜுரம்னா வந்துட்டு எதனால் வரும்னா பயந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஏதோ பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னா ஜுரம் வரும்னு நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையில் ஊதுவாங்க. அது சரியானாலும் பரவாயில்ல, சரியாகலாம் பரவாயில்ல. ஒரு சில டைம்லாம் இப்போ அது சரியாக இருக்குது. அதனால தான் ஊதுறாங்க பூவாவுக்கு.
கம்மியில் குடிச்சிருச்சு. கம்மி, ரொம்ப கம்மியில் வைக்கணும். நல்லாவே டீ குடிக்கணும். என்ன நீ விளக்கு வர அணைக்கணுங்க. என்ன இருக்கு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் அணைச்சிக்கலாம். ரொம்ப பண்ணினா அடிச்சுப்படும் போ. அந்த செல்லம்லாம் எனக்கு ஆகாது. செல்லம் கொடுக்குறீங்களே எப்படி? அவன் தூக்கிட்டு வெளியில போகணும்னா உடனே தூக்கிட்டு போறாங்க. வான்னுட்டேன் ராத்திரி நேரத்துல உனக்கு என்ன வேலை? இங்க வா. விளையாடு, இந்த கார் வச்சு விளையாடு. இன்னும் கொஞ்ச நேரம் எரியட்டுங்க, அப்புறம் நினைச்சுப்போம். அவனும் சக்கரை போட்டு கொடுக்க மாட்டாங்க. சக்கரை போட்டு கொடுக்கும். அங்கேயே சக்கரை போட்டு கொடுக்குறாங்க. சக்கரையே போட மாட்டாங்க, கஞ்சமா போடுவாங்க. வா, என்ன முட்டை போட்டு வச்சிருக்கிற? பூவா, என்ன முட்டை போட்டு வச்சிருக்கிற? எழுதுறாங்க. ஆனா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா. அந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா தாங்க இங்க வந்து ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுப்பாங்க. வாங்க நம்ம டீ குடிக்கலாம். நம்ம பெட்டில் உட்கார மாட்டாங்க. விளக்கு எரிஞ்சதுன்னு வச்சுங்களேன், நான் மேலே உட்கார மாட்டாங்க. மகாலட்சுமி விளக்கு எரிவிட்டு நம்ம மேலே உட்காரக்கூடாது, கீழே தான் உட்காரு. அதனால நான் கீழே உட்காந்துக்கிறேன். இதான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ். இன்னைக்கு ஒன்றும் செய்யலை. அண்ணி இன்னைக்கு செம்ம வேலை. விளக்கு நம்ம அணைச்சிடலாமா நினச்சேன். இங்கே பாருங்க, நான் பார்த்துட்டே இருப்பேங்க. அதுக்குள்ளே என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி திரியெல்லாம் ஒன்றா போயிடும். இதுக்கு தான் நான் வந்துட்டு இங்கே உள்ள எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எண்ணெய் என்ன தெரியுமா ஆகும்? எரிஞ்சு இதோட ஸ்டாப் ஆகிடுங்க. எண்ணெய் இருக்கிற வரையும் தான் எரியும். திரியெல்லாம் எரிஞ்சிட்டு போகாது. ஆனால் இங்கே உள்ள எண்ணெய் வந்துட்டு அந்த மாதிரி எரிஞ்சிட்டு போகுதுங்க. ஓம் சாந்தோரூபிணியே நமக அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லிக்கலாம். ஓம் சாந்தோரூபிணியே நமக. இதில் என்ன இருக்குது? இதில் கொஞ்சம் இருக்குது. 2 விளக்கு எரியட்டும். இதாங்க இங்கே உள்ள எண்ணெய் பாருங்க. இது ஒடிசாவோட. இதனால தாங்க நான் இங்கே உள்ள எண்ணெய் பயன்படுத்தலை. ஸ்வயன் வந்துட்டு வாங்கி தரேன்னு இருக்காங்க. யாராவது வந்து ஒடிசாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுமே வாங்கிக்கலாம். நம்ம வரும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கலாம். லக்கேஜ் அதிகமாக அதுக்கு தூக்க முடியாதுன்னு தான் நம்ம வந்துட்டு கம்மியாக எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்தோம். வா வா சின்னம்மா, பூ அங்கே இருக்கிறோம். நம்ம அங்கே டீ குடிக்கலாம். நான் சாப்பிட போகிறேங்க. நைட்டு இங்கே வந்து தோசை தான். தோசைக்கு வந்து அண்ணி வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் பொரியல் தான். வாங்க சாப்பிடலாம். சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.
நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.